எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 12th பிசிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொத்தம் 3 மார்க்கில் மொத்தம் 57 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்குது. நிலை மின்னியல் அதில் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, குளும் விசைக்கும் புவி ஈர்ப்பு விசைக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை கூறுக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, வேறுபாடு கொஸ்டின் படித்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து சீரான மின்புலத்தில் வைக்கப்படும் மின் இருமுனை மீது செயல்படும் திருப்பு விசையின் கோவையை பெறுக. புள்ளி மின் துகள் ஒன்றினால் ஏற்படும் நிலை மின்னழுத்தத்திற்கான கோவையை தருவி. இணைத்தட்டு மின்தேக்கியில் சேமித்து வைக்கப்படும் ஆற்றலுக்கான சமன்பாட்டை பெறுக. இந்த சமன்பாடு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, எதுவும் படித்து வச்சுக்கோங்க. முனைவுள்ள மூலக்கூறு முனைவட்ட மூலக்கூறு என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. மின்தேக்கியின் பயன்கள் எழுதுக. மொத்தம் 7 கேள்வி இருக்குது. இந்த 7 கேள்வியும் படிச்சுக்கோங்க ஃபஸ்ட் யூனிட்டில். அது செகண்ட் யூனிட்டில் மின்னோட்டிவியல் பாடத்தில் மின்கலங்கள் தொடர் இணைப்பு விளக்குக, மின்கலங்கள் பக்க இணைப்பு விளக்குக. அதில் படித்து வச்சுக்கோங்க. மொத்தம் 4 கொஸ்டின் இருக்குது. இந்த 4 படித்து வச்சுக்கோங்க. 3வது யூனிட்டில் காந்தவியல் பயட் ஜவட் விதியை கூறு. இந்த விதியும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அடுத்து டென்ஜன் விதியை கூறு. காந்தவியல் லாரன்ஸ் விசையின் சிறைப்பிரிவுகளை எழுதுக. கால்வனோமீட்டர் ஒன்றை அம்மீட்டராக மாற்றும் முறையை விளக்குக. கால்வனோமீட்டர் ஒன்றை அம்மீட்டராக மாற்றும் முறையை விளக்குக. கால்வனோமீட்டரின் மின்னோட்ட உணர்திறனை அதிகரிக்கும் வழிமுறைகள் எழுதுக. இந்த கொஸ்டின்லாம் டேட்னிட்டில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிடி ஃபிலிம் டிஃபரன்ஸில் இருக்குது. அடுத்து 4th யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மின்காந்த தூண்டலும் மறுதிசை மின்னோட்டமும். அந்த யூனிட்டில் மின்காந்த தூண்டல் பற்றிய பரடா விதிகளை கூறுக. நீண்ட வரி சுருளின் தன்மின் தூண்டல் எண்ணிற்கான சமன்பாட்டை தருவி. ஒரு மின் தூண்டியோடு தொடர்புடைய ஆற்றலுக்கான சமன்பாட்டை வருவி. அல்லது ஒரு மின் தூண்டியில் சேமிக்கப்பட்ட ஆற்றலுக்கான சமன்பாட்டை வருவி. ஒரு சுருள் உள்ளடக்கிய பரப்பை மாற்றுவதன் மூலம் மின்னியக்க விசையை எவ்வாறு தூண்டலாம்? மின்மாற்றியில் ஏற்படும் பல்வேறு ஆற்றல் இழப்புகளை எழுதுக. இது போன்ற எல்லா கொஸ்டினும் கொடுத்துருக்காங்க. ஆறாவது யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கதிர் ஒளியியல். கோளக அடியில் F மற்றும் R இடையேயான தொடர்பை வருவி. ஒளி எதிரொலிப்பு விதிகளை எழுதுக. இந்த கொஸ்டின்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் இல்லாமல் இது போக அடிஷ்னலாக படித்து வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக பப்ளிக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் படித்து வச்சிங்கனாலே போதும். ஹார்ட்வேலியில் கண்டிப்பாக 3 மார்க் வந்து எப்படியும் எல்லாமே அட்டென்ட் பண்ணிடலாம். வேணால் 1-2 வேணால் விட சான்ஸ் இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறேன், எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் படித்து வச்சுக்கோங்க. அடுத்த 8வது யூனிட் கதிர்வீச்சு மற்றும் பருப்பொழிமை பண்பு. ஒளி மின்கலம் என்றால் என்ன? அதன் வகைகளை எழுதுக. ஒளி மின் விளைவு விதிகளை எழுதுக. எலக்ட்ரானின் டி பிராக் அலை நிலத்திற்கான சமன்பாட்டை பெறுக.
போட்டான்களின் சிறப்பியல்புகளை எழுதுக. இந்த கொட்டில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஒளி மின்கலத்தின் பயன்களை தருக. அணு மற்றும் அணுக்கரு இயற்பியல். கேத்தோடு கதிர்களின் பண்புகளை எழுதுக. மீச்சிறு அணுகு தொலைவு என்றால் என்ன? மோதல் காரணி வரையறு. அணுக்குரு விசையின் பண்புகள். இந்த கேள்வியில் படித்து வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எலக்ட்ரானியல் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகள். சரிவு, முறிவு மற்றும் சொனர் முறிவு வேறுபடுத்துக. நான் முதல்ல சொன்ன வேறுபடு கொஸ்டின் படித்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், படித்து வச்சுக்கோங்க. தொடர்ச்சியான அலைவுக்கான பார்க்லேண்ட் நிபந்தனைகளை கூறுக. ஒளி உமிழ்வு டையோடின் பயன்களை எழுதுக. சூரிய மின்கலனின் பயன்களை எழுதுக. மொத்தம் இந்த 57 3 மார்க் இருக்குது. இதை படித்து வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் 5 மார்க்கு வந்து டிஃப்ரென்ஸில் கொடுத்துறேன், டிஃப்ரென்ஸில் பார்த்துக்கோங்க. 5 மார்க் வந்து வீடியோ ஆல்ரெடி போட்டேன். அந்த 5 மார்க் வீடியோவும் டிஃப்ரென்ஸில் கொடுக்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.